அழியா வரவேற்று என்றும் நிலைத்திருக்கும் மொழியான என் தாய்மொழியான தமிழை வழங்கி அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்று குழந்தைகள் தின விழா நம் பள்ளியில் இனிதே தொடங்குகிறது. முதலாவதாக நம் பள்ளியில் நச்சென்று பேசக்கூடிய நாச்சமை அம்மாவை அன்புடன் வரவேற்புரையாற்ற அழைக்கிறோம். Today, what is special? Okay. So, on behalf of whose birthday we are celebrating this? Pandit Jawaharlal Nehru. And he was also lovingly called as what? Chacha. Okay. And he always believed in children. That is, they are the future of the nation. Right? So, and each and every one, whatever the best you can do, you have to do it, right? So, you all come to school with each and everyone come to school with your own talent. Maybe that may be, about your creativeness, your activity, or your knowledge. Okay, so with all these creative things, you come here, and as a teacher, what we can do, we will guide you. We will guide you to improve your talent, right? So, you have to nurture the future of yourself, right? As we celebrate the Teachers' Day today, and you have to, think about the big dream in your life, right? What you can achieve, right? This is a place where you learn. School is a place where you learn, right? And I would like to tell you one incident about Jawaharlal Nehru. And he was addressing a gathering. That time he saw a small child having a rose on his hand, and he was trying to come and reach the stage to give that rose to Jawaharlal Nehru. But what happened? Jawaharlal had noticed that, and in spite of his busy schedule, he called that boy on the stage, and he received the rose, and he told that throughout the day he will wear this rose on his coat. So he gave lot of importance for the children in his life. Right? Because why? You are the future leader of the nation. Right? You have to be true to yourself. And whatever you do, you have to think before, twice, and you have to do it. And as we celebrate the Teachers' Day today, we have some surprise program. Sorry. As we celebrate at Children's Day today, we have some surprise activity to you. So we'll see what is coming. Okay. Thank you, children. Have a nice day. Happy Children's Day once again. நன்றி. அடுத்ததாக ரம்யமான குரலில் ரம்யாவும் ஜீனியை போல் தித்திப்பாளர் ஜீனாவும் உங்களுக்காக இதோ பாட வருகிறார்கள். பீலிக்குட நிவர்த்தி ஆலிப்பழம் பெருக்கா பீலிக்குட நிவர்த்தி பூங்குருவி பூவாங்குருவி உன்னோட ஞானிக்குருவி நீ வழிவா ஆலிப்பழம் பெருக்கா பீலிக்குட நிவர்த்தி வா தும்பிவா தும்பக்குடத்தில் துஞ்சத்தால் ஞானிடா தும்பிவா தும்பக்குடத்தில் துஞ்சத்தால் ஞானிடா ஆகாச பொன்னாகி இதழிலாயத்தில் தொட்டே வர ஆகாச பொன்னாகி இதழிலாயத்தில் தொட்டே வர தும்பிவா தும்பக்குடத்தில் துஞ்சத்தால் ஞானிடா தும்பிவா தும்பக்குடத்தில் துஞ்சத்தால் ஞானிடா மந்தாரம் பாடுதல் மன்றத்தில் பாயுள்ள குதிரையை மாணிக்க கையாகுடா மன்றத்தில் பாயுள்ள குதிரையை மாணிக்க கையாகுடா கந்தர்கள் பாடும் நவதிலக மந்தாரம் பூவிட்டதனே கந்தர்கள் பாடும் நவதிலக மந்தாரம் பூவிட்டதனே உன்னாலே பாடாமோ உன்னாலே பாடாமோ மாறத்தே மாவென்று தடுகையில் மாமுன்னா போகாமல் இனி தும்பீவா தும்பக்குடத்தில் துஞ்சத்தால் உன்னாலிடா ஆகாச பொன்னாலி இதழ்களிலாயத்தே தொட்டே வர ஆகாச பொன்னாலி இதழ்களிலாயத்தே தொட்டே வர தும்பீவா தும்பக்குடத்தில் துஞ்சத்தால் உன்னாலிடா. தமிழ் பேச்சு எங்கள் உயிர் மூச்சு என்று பேச வருகிறார் தமிழாசிரியர் வாங்கம்மா. கொஞ்சி பேசும் குழந்தைகளே, மழலை செல்வங்களே, இளமை தமிழை இனிலே பேசும் மாணவ மணிகளே, அறிவுக்கடலை அள்ளி புகட்டும் ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் என் காலை வணக்கம். இன்றைய அன்பை புகட்டி தரும்
ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியில் குழந்தை தின விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது அன்பு என்பது நம்ம எவ்வளவுதான் ஒருத்தர்கிட்ட பேசினாலும் அன்புக்கு தான் யாருமே அடிமையாக முடியும். நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் அன்புக்கு தான் அடிமையாக முடியும். அப்படிப்பட்ட அன்பை கொடுக்கக்கூடியவர் தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதாவது குழந்தைகள் என்பது ஒன்று உலகத்திலே பெரும் செல்வம் அப்படின்னு கேட்டோம்னா ஒன்று நிலையான செல்வம் கல்வி செல்வம், இன்னொன்று படைப்பாற்றலை அள்ளி கொடுக்கும் நம்மளுடைய குழந்தை செல்வம். எங்கே பார்த்தாலும் போய் கேளுங்க, முதல்ல என்ன கேட்பாங்க நம்மளுடைய பெற்றோர்கள்ட்ட பெரியவங்க பேசும்போது என்ன பேசுவாங்க சொல்லுங்கம்மா, என்ன கேட்பாங்க? எல்லாரும் நலமாக இருக்கிறீர்களா அப்படி என்று கேட்டுவிட்டு எப்படி விசாரிப்பார்கள்? உங்களுடைய பிள்ளைகள் நலமாக இருக்கிறார்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. உங்க வீட்டுல சொத்து நல்லா இருக்கா, இல்லை உங்க வீட்டுல பொருள்லாம் நல்லா இருக்கான்னு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க? உங்களுடைய பேர் பிள்ளைகள் நன்றாக உள்ளார்களா. பேர் பிள்ளைகள்லாம் என்னன்னா நமக்கு பின்னாடி ஒவ்வொரு சந்ததியினருக்கும் பெருமைகளை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய குழந்தை செல்வங்கள் தான். நம்மளுடைய வரலாற்றை ஒவ்வொன்றாக திசை திருப்பி கொண்டு போகக்கூடிய செல்வம் யாரு? குழந்தை செல்வம். அப்படிப்பட்ட குழந்தைகள் மீது மிகவும் அன்பு கொண்டவர் தான் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர் இந்திய விடுதலைக்காக போராடிய வீரர்கள்ல ஒருவர் என்பதை இன்றைய நாள் நாம் நினைவூட்டக்கூடிய ஒரு நாளாக கொண்டாடலாம். 1889 நவம்பர் 14ஆம் நாள் அவருடைய பிறந்த நாள் விழாவைத்தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் தின விழா. அவர் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணார்? கல்வியை பயிற்றுக் கொண்டார். சிறு வயதிலேயே, அதாவது 15வது வயதிலேயே இங்கிலாந்து சென்று கல்வி கற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய இயற்கை அறிவியல் கல்வி என்னும் கல்வியை பயின்றார். பிறகு அவர் மாணவராக இருக்கும் காலத்திலிருந்தே விடுதலைக்காக போராடிய தேசங்கள் மீது மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் கொண்டவராக இருந்தார். 1912 அரசியலில் ஈடுபட்டார். 1916 காந்தியடிகள் அவர்களை சந்தித்தார். பின் இந்தியாவுடைய அதாவது பாங்கிகோட் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றார். பின் 16 ஆண்டு காலங்கள் பிரதமராக பதவியேற்றார். ஓராண்டு ஈராண்டு கிடையாது, 16 ஆண்டுகள். அதாவது ஒரு ஆண்டு அப்படிங்கிறப்ப ஆண்டு நிர்வாகத்தை நிர்ணயம் செய்வது மிக கடினம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவர் மிகவும் எத்தனை ஆண்டுகள் பணி நியமனம் செய்திருக்கிறார் என்பதை 16 ஆண்டு காலங்கள் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். அவருடைய நோக்கம் என்னவென்றால் விடுதலை, அதாவது நாடு ஆங்கிலேய அரசிடம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த காலத்தில் எப்படியாவது நாடு விடுதலை அடைய வேண்டும் என்றதே அவருடைய நோக்கமாக கொண்டிருந்த கிழக்கும் மேற்கும் ஒன்றாக இணைந்ததை நினைத்து மிகவும் விழிப்புணர்வோடும் மகிழ்ச்சியும் அடைந்தார் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசி எங்களை மெய்சி நிற்க வைத்ததம்மா, நன்றி. அடுத்ததாக தமிழ் மீது பற்று கொள்ளுங்கள், மற்ற மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்கு ஏற்ப அடுத்ததாக அமிர்தமான குரலில் அமிர்தம் हिंदी उரையாற்ற வருகிறார். பாருங்களம்மா. प्रधान अध्यापक जी महादेव एंड शिक्षक, मेरे प्यारे बच्चों, आप सभी के बाल दिवस के शुभकामना के वजह से मैं बातचीत करना चाहता हूँ। हमारा भारत के प्रधानमंत्री पंडित जवाहरलाल नेहरू का जन्मदिन नवंबर 14, 1889 में हुआ था। वह भारत के स्वतंत्र के लिए गांधी जी के नेतृत्व में बहुत कार्य किए करते थे। उनका विश्वास था कि बच्चों के विकास से हमारा देश की विकास होते है। हमारा बच्चों के बारे में वह बताया है कि वह हमेशा बच्चों का देश का धन कहते हैं। यह मेरे देश का धन है, यह बड़े होकर मेरे देश के संभाल करेंगे। देश के बच्चों का स्वस्थ और योग्य होना चाहिए, ऐसा कहते हैं। वह हमेशा बच्चों के साथ बैठे करते समय हमेशा देश का नदियों, पर्वतों, तारों और फूलों के बारे में बहुत बातें करते रहते हैं। वह अपना लेख में लिखा है कि मेरा देश ये छोटा सा दुनिया कहते हैं। वह उस देश में कहीं स्थान है
बताना चाहती हूँ, मेरे देश के बच्चों के साथ भारत के होने पर यात्रा करना चाहता हूँ। करने साथ में हमारा देश का इतिहास छुपा करता है, इसके सभी बच्चों को कच्चे करा हूँ ऐसा कहती है। वैसा बोलने वाले हमारा भारत प्रधानमंत्री पंडित जी हमारा देश के बच्चों के प्यार नहीं करते बल्कि विदेशी देश के बच्चों के भी बहुत प्यार करते थे। एक बार वह जापान गए थे, उसका बच्चों के बातचीत करते समय वह कहता है कि भारतीय बच्चों के जैसा भारतीय खाद्य मांगा करते थे। वह भारत आकर उन बच्चों के लिए भारतीय खाद्य उपहार के रूप में भेजा करता था। इसी प्रकार हमेशा बच्चों से प्यार करने वाले पंडित जवाहरलाल नेहरू का जन्मदिन हर नवंबर 14 में बाल दिवस के रूप में मनाया जाता है। इस दिन हमारा बहुत सारे मुख्यमंत्री और केंद्र मंत्रियों शादी भवन जाकर जवाहरलाल नेहरू जैसा महान नेता उनका अंजलि समर्पित करते रहते हैं। हमारा देश के धन आप है, इसलिए हमेशा आपके लक्ष्य के बारे में सोचकर हमारा देश की उन्नति के लिए हमेशा काम करना चाहिए। यह सुबह दिन में आपका भारत दिवस के दिन में आपका बहुत खुश कामनाओं की वजह से आप एक उन्नति करना चाहता हूँ। भारत दिवस के इस दिन में आप सभी लोग हमेशा आपका लक्ष्य के बारे में सोचेंगे। धन्यवाद। ஆசிரியர் தினத்திற்கு மாணவர்களாகிய நீங்கள் நடனம் ஆடுவீர்கள். குழந்தைகள் தினத்திற்கு ஆசிரியர்கள் நடனம் ஆட வேண்டாமா? ஆடுவோமா வேண்டாமா? கேட்கல. நீங்கள் அழைத்தார்கள் மட்டுமே ஆசிரியர் பெருமக்கள் மேடைக்கு வருவார்கள். உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை கூப்பிடுங்கள். அமைதியாகவும் Thank you all. First of all, happy Children's Day to you. Okay, by utilizing this opportunity, I would like to thank our management, Honorable Chairman Sir, Mr. Ayyappan, and Correspondent Ma'am, Mrs. Priyadarshini Ayyappan, for providing this event here. And I would like to thank our Principal Ma'am and Physical Education Director and teachers. And special thanks to my dear teachers because they made this event colorful, more than like a butterfly, right? Okay, thank you so much. Once again, wish you happy Children's Day. And there will be a surprise sports event alone for children. Thank you. How do you feel today? Are you all very happy today? Because you enjoyed it, am I correct? The program is too short, but I hope that you all had a great day today. Yes or no? So, what resolution you are going to take today for Children's Day? Tell me. Now we have given an excellent program to you. I want each and everyone to take a resolution today. What you are going to take? What you are going to take? We made you happy. Am I correct? How can you make the teachers happy? How can you make the teachers to be happy? That's it. So what you should do today? You should take a resolution there. You will stop. Louder. And you should not be a defaulter hereafter. It's clear? Will you take it?
So hereafter, you only have taken the resolution that you will score good marks, you will be in a disciplined way, you will communicate only in English. You will communicate only in English. Okay? Will this pride? It's clear. You should not make your parents to feel sad. Always you should make them happy. Not only your parents, your teachers also. So kindly, from this minute, this second, I want each and every children to do it what we have promised you. Will you do it, dears? Yes. Happy Children's Day to everyone. Thank you. It's your day. Enjoy it. Okay? Okay, ma'am. You have to feel proud to be a children here. Because we can't go back to that stage. But you are there. You should enjoy each and every moment. Will you do it? Yes, ma'am. Yeah. Happy Children's Day, dears. Thank you.